Hi students, 12th standard accountancy, chapter 3, illustration 6. Anthony and Akbar were partners who shares profit and losses in the ratio of 3:2. Balance in their capital account on 1st January 2080 was Anthony 60,000 rupees and Akbar 40,000 rupees. On 1st April 2018, Anthony introduced additional capital of 10,000 rupees, Akbar introduced additional capital of 5,000 rupees during the year. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st December 2018. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டனி அண்ட் அக்பரோடைய கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டனி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸில் போட்டிருக்காங்க 1st January தான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேங்களா, 1st January 2018 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டனி 60,000 கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 1st January 2018 அக்பர் வந்து 40,000 rupees capital contribute பண்ணியிருக்காங்க. On 1st April 2018, Anthony introduced additional capital of 10,000 rupees. ஸோ 1st April 2018 ஆண்டனி என்ன பண்ணியிருக்காரு, அடிஷ்னல் கேபிட்டல் பிஸ்னஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது அக்பர் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அடிஷ்னல் கேபிட்டல் 5,000 rupees டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்களா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். அடுத்தது கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum. ஸோ இந்த 6%க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. எந்த இயரில் கால்குலேட் பண்ணணும், ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018. இந்த பீரியட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ 3 பீரியட் கொடுத்துருக்காங்க. 1st January 2018, 1st April 2018, 31st December 2018. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டனியோட கேபிட்டல் எடுத்துக்குவோம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டு 2 சம்லையும் எக்ஸசைஸ் 4 and 5ல் என்ன சொல்லியிருக்கேன் நான், இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கனாக்க அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கேபிட்டல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது அந்த மாதிரி போட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அடிஷ்னல் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கவனிங்க, இந்த சம்மில் கரண்ட் அக்கௌண்ட் ஷோஸ் த கிரெடிட் பேலன்ஸ் 10,000 5,000 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அடிஷ்னல் கேபிட்டலையோ இல்லை வந்து வித்ட்ரான் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாக்க நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். வெறும் கேபிட்டல் அமௌண்ட்டையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டுன்னு கொடுத்துருக்க, கண்டிப்பாக அது நம்ம அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அடிஷ்னல் கேபிட்டலுக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஆண்டனி இது எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஆண்டனியோடைய கேபிட்டல் எவ்வளோ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கவனிங்க, 1st January 2018 ஆண்டனி 60,000 rupees போட்டிருக்காரு. ஸோ கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 60,000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 6% per annum. ஸோ ஃபார்மேட் நாங்கள் கண்டிப்பாக எழுதணும், இது கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதிட்டு தான் நீங்கள் இந்த ஃபார்மேட் எழுதிட்டு தான் இந்த சம்முக்கு வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போது 1st January 2018 31st December 2018, அப்போ 1st January டிசம்பர் வரைக்கும் 1 year நீங்கள் என்ன எழுதணும், ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year. அப்போது நம்ம இது அது போட்டுட்டு தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 0 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 606 இருக்குது. 6 6 are 36. இந்த 2 0வை இங்கே கேரி பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ 3,600 1 இயர்க்கான ஆண்டனியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடுத்தது அவர் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் இல்லையா, எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார், 1st April 2018 ஆண்டனி அடிஷ்னல் கேபிட்டல் 10,000 rupees இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ஓகேங்களா, ஸோ ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளவு, அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் 10,000 rupees. அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6%னா 6/100. இப்போது 1st April 31st December வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் த இயரில் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ கொடுத்துருக்காங்க, 1st April. 1st Aprilனும் போது இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவே எடுக்கணும். 1லேருந்து 31 வரைக்கும் ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவே எடுக்கணும், 31st December வரைக்கும். ஸோ ஏப்ரல் மே, எப்போவுமே நம்ம ஏப்ரல்னால் அந்த மந்த்தை விட்டுருவோம். ஆனால் இங்கே 1st Aprilனாலும் ஏப்ரல் மந்த்தை கால்குலேட் பண்ணணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எவ்வளோ மந்த்து, 9 months. அவுட் ஆஃப் 12 monthsல 9 month. ஓகேங்களா, இப்போ இதுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 10,000 into 6/100 into 9/12. ஸோ 1666 2 6 are 12. ஓகேங்களா, இப்போது இந்த 0க்கு இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு.
இங்கே கவனிச்சிங்கனாக்கா இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. 9 × 100 எவ்வளவு? 900. ஓகேங்களா? டிவைடட் பை 2. 2 9ல் எத்தனை தடவை போகுது? 4 டைம்ஸ். 4 2s are 8. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. அப்போ 10 ஆகிடுது. 10ல் 2 எத்தனை டைம்ஸு? 5 டைம்ஸ். இந்த 0 எங்கே வந்துடுது? இங்கே வந்தது. ஸோ 450 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு? 450 rupees. இப்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ வருது? ஆண்டனியோடது 3600 + 450 எவ்வளோ வருது? 4050 rupees. ஓகேங்களா? இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அக்பரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அக்பர் எவ்வளோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு? 1 January 2018 40,000 rupees. ஸோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன? 40,000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%னா 6/100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 போயிடுச்சு. இங்கே 400 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 4s are 24. இந்த 2 0 இங்கே வந்துட்டு. அப்போ 2400 rupees. அடுத்தது ஆண்டனி என்ன பண்ணியிருக்காரு? அடிஷ்னல் கேபிட்டல் அக்பர் இன்ட்ரோடியூஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 5,000 rupees டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்க. டியூரிங் த இயர்னால் கவனிக்க சொல்லியிருக்கேன். இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது டியூரிங் த இயர்னு கொடுத்துருந்தாங்கனாக்க நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியும்? அப்போது ஆவரேஜ் பீரியட் ஆஃப் மந்த்து தான் எடுக்கணும். அப்போது 12 monthஸில் ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு? 6 months. ஸோ அந்த 6 months தான் 6/12ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? டியூரிங் த இயர்னு கொடுத்தாங்கனாலே 6/12 ஆவரேஜ் மந்த்லி எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ கவனிச்சிங்கனாக்கா அடிஷ்னல் கேபிட்டல் 5,000 rupees, 6% 6/100 இன்ட்டு டியூரிங் த இயர்னா 6/12. இப்போ 1666 2 6 are 12, 1 2 is 2, 3 2s are 6. ஓகேங்களா? இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 3 × 50 இருக்குது. 3 5s are 15. இந்த ஒரு 0 இங்கே போட்டோம். ஸோ அடிஷ்னல் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கிடைக்குது? 150 rupees கிடைக்குது. ஸோ அக்பரோடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ? 2400 + 50 எவ்வளோ கிடைக்குது? 2550 rupees கிடைக்குது. ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.